Solve linear equation using Gauss elimination method and Gauss Jordan method. Gauss elimination method and Gauss Jordan method. So என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா solve 10x minus 2y plus 3z equal to 23, 2x plus 10y minus 5z equal to minus 33, and also 3x minus 4y plus 10z equal to 41. See the three equation using first one Gauss elimination method and second one Gauss Jordan method. So first one solve பண்ணுவோம். So okay. இப்போ ரெண்டு மெத்தட் சால்வ் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணேன். காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா டைரெக்டாக ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ கிவன் த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன நடக்கும், ஸோ ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏ கமா பி எழுதுவீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு எழுதுவீங்க. கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் அண்டு லாஸ்ட்டாக ஒரு காலத்தில் கோடுக்கு வெர்டிக்கல் லைன் போட்டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ எழுதுவோம். சரி, ஃபஸ்ட் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகும், 10 மைனஸ் 2 3 ஒரு லைன் போட்டுங்க. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஃபஸ்ட் எழுதி 23 இருக்குது, 23 எழுதிக்கணும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடியுது. செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்குறீங்க, எனக்கு 2 10 minus 5. So right hand side value minus 33. So last one 3 minus 4 10. அப்போ என்ன 3 minus 4 10. So right hand side value 41. So இந்த வேல்யூஸ் வந்துச்சுங்களா. அப்போ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ ரெடியூஸ் மெத்தட் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணணும். செக் பண்ணுறது என்னது, இந்த எலிமெண்ட் தான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் தான் பார்க்குறீங்க. அண்டு ஃபஸ்ட்டு காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் அப்சல்யூட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள அப்சல்யூட்டிவோட வேல்யூ எப்பயுமே இருக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். எப்படி இருக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். அப்போ 10 2 3 இருக்குது, அப்போ 10 தான் பிக்கஸ்ட் வேல்யூ, அது மேலே வந்துருச்சு. அப்போ இன்னொன்று என்னது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது, தேர்ஃபோர் இஸ் ப்ராசஸ் மூவிங் நெக்ஸ்ட். அப்போ இதுதான் நம்மளுடைய பைவோட்டட் எலிமெண்ட். அப்போ இதை வச்சு நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ணோம், ரோ ரெடியூஸ் மெத்தட், ரோ ஐகான் மெத்தட் ஆர் ரோ ரெடியூஸ் மெத்தடும்பாங்க. அந்த ரோ ரெடியூஸ் மெத்தட் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து இந்த ஒவ்வொரு பேரும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் R1 ரோ 1, இந்த ரோ ஃபுல்லாக பேர் R2, இந்த ரோ ஃபுல்லாக பேர் R3. இப்போ சம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், தட் மீன்ஸ் கால்குலேஷன் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஏம் என்ன, காஸ் எலிமினேஷன் மெத்தட்னாவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் மீனிங் என்ன, நம்ம மேட்ரிக் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட் 2ங்கிற எலிமெண்ட் 0 பண்ணணும், 3ங்கிற எலிமெண்ட் 0 பண்ணணும், -4ங்கிற எலிமெண்ட் 0 பண்ணணும். அதை பண்ணால் தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏம் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 வந்து நான் 0 பண்ண போகிறேன். எதை யூஸ் பண்ணி, ரோ 1 யூஸ் பண்ணி நான் வந்து 2ங்கிற எலிமெண்ட் 0 பண்ண போகிறேன். சரி, இப்போ என்னது 2ங்கிற எங்கே இருக்குது, R2ல இருக்குது. R2ல R2 இப்போ R2ன்னு இங்கே இருக்குது, R1ல எவ்வளோ இருக்குது, எலிமெண்ட் வந்து 10ன்னு இருக்குது. அப்போ 2 வந்து நம்ம 10ஆக மாற்றணும். அப்போ தான் நம்ம 0 பண்ண முடியும், ரெண்டையும் மைனஸ் பண்ணி 0 பண்ணிக்கலாம். 2 வந்து நான் என்னமா பண்ணணும், 10ஆக மாற்றணும். அப்போ R2ல என்ன பண்ண போகிறேன், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் 10 கிடைக்கும். அப்போ -R1. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்ன பண்ண போகிறேன், என்னோட ஏம் வந்து 2 வந்து 0 பண்ண போகிறேன். அந்த 2 0 பண்ணுறேன்னா நான் R1 கம்பைன் பண்ணுறேன், அது வந்து 10ன்னு இருக்குது. அப்போ இந்த 2ங்கிற எலிமெண்ட்டை நான் 10ஆக மாற்றுக்கு 5 × R2. அப்படின்னா மீனிங் என்ன, இந்த எலிமெண்ட் எல்லாமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரை R1ஓட வந்து R1 தான் ரோ 1ஓட மைனஸ் பண்ண போகிறேன். சரிங்களா. அப்போ மீதி 2 ரோ எப்படி இருக்கும், மீதி 2 ரோ வந்து அப்படியே இருக்கும். அப்போ R2 எலிமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், R2 மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட் அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ 10 -2 3 23 ரோ 3 எழுதிக்கங்க. இல்லைன்னா மறந்துடுவோம், தப்பு பண்ணிடுவோம். ஃபஸ்ட் எடுத்த மட்டும் நம்ம வந்து
எதை சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அதை விட்டுட்டு மீதி எழுதிடுங்க 1041. இப்போ நம்ம ப்ராசஸ் என்ன, நம்மளோட ப்ராசஸ் வந்து R2 தான் நம்ம ரன் பண்ணி காட்டணும். R2 ஒர்க் என்ன நடக்குது, 5R2 minus R1. அப்போ என்ன ஆகுமா, 5னா 10, 2 into 5 10 minus 10. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் R2ஓட எலிமெண்ட் 10, நெக்ஸ்ட் R2ஓட எலிமெண்ட் 10. அப்போ என்னாச்சு, 10 into 5, 10 into 5 எவ்வளோ கிடைக்கும், 10 into 5 50, 50 மைனஸ் ஆஃப் R2ஓட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட், R2ஓட கரஸ்பாண்டிங் எவ்வளோ இருக்குது, -2 இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் -2 போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 50 + 2 வருது, அப்போ 52. அப்போ செகண்ட் எலிமெண்ட் என்ன கிடைக்குது, 52 கிடைக்குது. தேர்ட் எலிமெண்ட் என்ன, இதோட 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், -25 minus R1, -R1னா -3. அப்போ -3 that is equal to -28. அப்போ என்ன கிடைக்குது, இந்த எலிமெண்ட் கடைசி எலிமெண்ட் -28. அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் என்னது, -33 இருக்குது. அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 50, 150, 165, -165 -23. R1ஓட வேல்யூ, கரஸ்பாண்டிங் R1ஓட வேல்யூ இது. அப்போ -23. அப்போ எவ்வளோ கிடைக்குது, -188. அப்போ இங்கே என்ன கிடைக்குது, -188. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த ஸ்டெப்பில் என்னாச்சும் டவுட் இருக்குதாமா? சரி, இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டயகனல் மேட்ரிக்ஸ்னு, தட் மீன்ஸ் ட்ரையாங்கல் மேட்ரிக்ஸ், இதை வந்து நான் 0 பண்ணணும். ஸோ இதை 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அடுத்த ஒர்க்கு அப்படின்னா, இங்கே இது 10ன்னு இருக்குது, இது வந்து 3ன்னு இருக்குது. அப்போ இதை 10ஆக மாற்ற முடியாது. டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், இது மேலே இருக்குது 2ஆக இருக்கிறதுனால நம்ம 5ஆக மல்டிப்ளை பண்ணோம். பட் இதை 10ஆக மாற்ற முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எலிமெண்ட் 0 பண்ணுறதுக்கு R3யில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது இதை வந்து 10ஆலையும் இதை வந்து 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், 10R3 minus 3R1. அதை பண்ண போகிறோம். நம்ம ஈஸியானது எப்படி பண்ண போகிறோம், இதை வந்து டைரெக்டாக 10ஆக மாற்ற முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சுக்கிட்டு இதை 10, இது வந்து 3. அப்போ 10 வந்து R3ஆலையும் 3 வந்து R1ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் எலிமினேஷன் மெத்தட் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சுப்போம் அந்த கான்செப்ட். அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். சரி, அப்படின்னா இங்கே என்ன நடக்க போகுது, இப்போ எதை மாத்திரம், R3யை மாத்திரம். அப்போ R1 R2 என்னவா இருக்கும், அப்படியே இருக்கும். அப்போ R1 R2 அப்படியே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே எழுதிடுங்க, மாற்றிடாதீங்க. R1 R2 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, அப்புறமேட்டு R3க்கு போகலாம். ஏன்னா கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக போகிறதுனால ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க. 10 -2 3 23 0 52 -28 -188. இப்போ R3 கால்குலேஷன் மட்டும் வரும், அதை மட்டும் நம்ம பொறுமையாக போடணும். மிஸ்டேக் இல்லாத போட்டது ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாரும் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது நியூமெரிக்கல் மெத்தடு, டைம் வேஸ்ட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்னாலும் மார்க் போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடுவேன். இப்போ என்னாச்சு, இது ஆல்ரெடி நம்ம 0 பண்ணுறது இது போட்டிருக்கிறோம். அப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன தெரியும், அது 0ன்னு ஆயிரும் தெரியும். ஏன்னா இது 30, இது 30 ஆகும், இது 0 ஆயிரும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது 0 பண்ணுறது போட்டு போயிடும். சரி, அடுத்த ஒர்க்கு என்ன இருக்குது, -4. -4ஓட என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா 10 மல்டிப்ளை போகிறோம். அப்போ -40 3 into R1. 3 into R1 யாரு, இங்கே -2 இருக்கிறானா. அப்போ என்னாச்சு, -2 into 3 -6. அப்போ +6ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா, -3 into 2 வந்து +6ன்னு ஆயிரும். அப்போ +6 that is equal to 34. அப்போ என்ன 34, -34. சைனுக்கு இது மாற்றி கூட்ட முடியுது, -34. எந்த எலிமெண்ட்டுக்கு பதிலாக, இந்த எலிமெண்ட்டுக்கு பதிலாக -34 என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஒர்க்கு யாரு அப்படின்னா, இந்த 10 into 10 எவ்வளவு, 100. அப்போ 100 மைனஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 into 3 எவ்வளவு, 3 into 3 வந்து 9. அப்போ 9 that is equal to 91 + 91. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், 91 எழுத போகிறோம். ஸோ அடுத்த ஒர்க்கு யார், இவனுக்கு என்ன பண்ண போகிறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R3னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு, 410 மைனஸ் R1 என்ன பண்ண போகிறோம், 3 மல்டிப்ளை பண்ணணும். 3னா எவ்வளோ வரும், 9 69. அப்போ என்னாச்சு, 69 மைனஸ் பண்ணணும். அப்போ என்னாச்சு, 410 மைனஸ் 69. அப்போ என்னாச்சு, 10ல் 1 போச்சுன்னா வருது, இது வந்து எகெயின் 10 4 3. அப்போ 341. ஸோ வேல்யூஸ் என்ன கிடைக்குது, 341 கிடைக்குது. சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுது.
இன்னும் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகல. அப்போ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகலையா? ஸோ அடுத்த ஒர்க்கு யார் பண்ண போகிறோம்? இந்த டேம் எடுக்க போகிறோம். அங்கே பார்த்துங்க, இந்த டேம் இதை நம்ம ஜீரோ பண்ண வேணும். சரிங்களா? இந்த டேமை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜீரோ பண்ண வேணும். அப்போ அந்த டேம் ஜீரோ பண்ணுறோன்னா அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண வேணும்? R2ஓட, ஏன்னா இது முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கால்குலேஷன் வந்து ஜீரோ தான் வருது. அதனால நம்ம ஈஸியானதை வந்து அடுத்த பார்ட் வந்து R2 எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் R3ல இதை ஜீரோ பண்ணுறதுக்கு. இப்போ டேரெக்டாக இதை வந்து 52 மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் R3ல கிராஸ் மல்டிபிகேஷன் தான். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிகேஷன். ஏன்னா கால்குலேட்டர் இருக்குது, இல்லைன்னா வேற மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். இது கால்குலேட்டர் அலோடுனால நம்ம கால்குலேட்டர் இருக்கிறனால நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது -34 இது 52 நம்மளுக்கு யார் ஜீரோ பண்ணணும்? இவனை தான் ஜீரோ பண்ணணும். இதை டைரெக்டாக 52 மாற்ற முடியாது. அதனால என்ன பண்ண போகிறேன்? 52R3 இது வந்து மைனஸ் சைன் வந்துருக்குது. மைனஸ் சைன் வரனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் போகிறோம். ஆப்போசிட் சைனாக வந்தால் ப்ளஸ் சைன், சேம் சைனாக இருந்தால் மைனஸ். அப்போ இது மைனஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் போட போகிறோம். எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம்? R2வை 34. இது என்ன எலிமெண்ட்? 34 இருக்குது. அப்போ 34 இன்ட்டு R2. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ ஒர்க்கு. இப்போ எதை மாற்ற போகிறோம்? எகைன் R3 தான் மாற்ற போகிறோம். அப்போ R3 மாத்திரனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிமைனிங் 2 ரோவை எழுதிடுங்க, மிஸ்டேக் இல்லாமல் எழுதிட வேணும். ஏன்னா மாற்றிடுவோம். அப்போ என்னாச்சு? 10 -2 3 23 0 52 -28 -188. இப்போ இங்கே என்ன ஆகும்? இது 0 ஆயிடும். ஸோ இது எதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறோம்? இந்த எலிமெண்ட் ஜீரோ பண்ணுறத பண்ணுறோம். அப்போ 52 இன்ட்டு 34 34 இன்ட்டு 52 நம்மளுக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும். இது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுக்கு எது பிரச்சனைனா இந்த கால்குலேஷனும் இங்கே சப்மிட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பிக் கால்குலேஷன் தான். கால்குலேட்டர் கையில் இருக்குதாமா? இல்லை மொபைல்லையோ இல்லை கால்குலேட்டர் கையில் இருந்தாலும் நீங்கள் போட்டு சொல்ல பார்க்கலாம். 91 இன்ட்டு 52 எவ்வளோமா? 91 into 52 sir. ஆமாம், அதான் இதோட மல்டிப்ளை பண்ண போறீங்க. 91 into 52 4732 sir. 4732. ஸோ அடுத்த ஒரு என்ன? 34 into 341. 34 into 341. சரி வெயிட். எக்ஸல் இது ரெண்டு தான் பண்ண போகிறோம். அப்போ 52 இன்ட்டு முடிச்சிட்டோமா? இங்கே என்னது? 34 இன்ட்டு -28. 34 இன்ட்டு -28. -952 sir. -952 கரெக்டாமா? அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணுமா? -952 இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்குதுமா? அதாவது 4732 -592 sir. 952 ஆமாமா. 3780 sir. 3780. ஓகே டேவிட். ஸோ இதே மாதிரி கடைசி காலத்தோட எலிமெண்ட் போடுங்க. 341 எதோட மல்டிப்ளை ஆகும்? R3 வந்து 52. அப்போ என்னாச்சு? 341 இன்ட்டு 52 17,732. 17,032ங்களா? 732 sir. 732. ஓகே. அடுத்தது இது வந்து எதோட மல்டிப்ளை பண்ணுவீங்க? 34. R2 வந்து 34 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதனோட ஆன்சர் 34 இன்ட்டு -188. -6392 sir. 6392. இது ரெண்டு மைனஸ் பண்ணுமா? 11,340 sir. எவ்வளவு வருமா? 340. 340. இங்கே வந்து 3080. அப்போ 11,340. ஓகேவா? இது வரைக்கும் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக் பண்ணுறீங்க அப்பர் ட்ரையாங்கிளோ இல்லை லோயர் ட்ரையாங்கிளோங்கும் போது நம்ம ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் போது நம்ம அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம்? பேக்வேர்ட் சப்மிஷன். பேக்வேர்ட் சப்மிஷன்னா என்னன்னா, இப்போ இது கிடச்சிச்சுன்னா இப்போ இதனோட வேரியபிள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து என்னது? எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் தான். இது யாரோட கோஎஃபிஷியன்ட்? இது ஃபுல்லாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ஃபுல்லாக ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது ஃபுல்லாக இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட். அப்போ நம்ம பேக்வேர்ட் சப்மிஷன்னா டவுன்லேருந்து வரீங்க. இது யாரோடது? இஜெட்டோடது. அப்போ இது இஜெட். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 3780 இன்ட்டு இஜெட்
இது என்னது? இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ, அதாவது ஈக்குவல் டு வேல்யூ கரெக்டுங்களா? இது வந்து ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஈக்குவல் டு 11,340 அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவீங்க? இஜெட் ஈக்குவல் டு 11,340 டிவைடட் பை 3,780. இது ரெண்டையும் போட்டிங்கன்னா இஜெட்டோட வேல்யூ கிடைச்சிடும். சொல்லுங்க, இஜெட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். எவ்வளோ வருமா? ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். 3 ஆமா. ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சுதா? இப்போ பேக்வேர்ட் சப்மிஷன் வந்து டவுன்ல இருந்து அப் போகும். அப்போ இது முடிஞ்சிச்சுங்களா? இதுக்கு மேலே போங்க. அப்போ மேலே போனீங்க என்ன நடக்குது? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 52. அப்போ 52y செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? 52y minus 28z equal to minus 188. அப்போ எப்படி எழுத போகிறோம்? 52y minus 28z equal to minus 188. இதுதான். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? இஜெட்டோட வேல்யூ 3 தெரியும். அப்போ அந்த இஜெட்டோட வேல்யூ 3 வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? 52y minus 28 into 3 equal to minus 188. இப்போ என்ன கிடைக்கும்? இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் முடிஞ்சுதுமா. அப்போ என்னாச்சு? 52y இது எவ்வளோ கிடைக்கும்? 6084 minus 84 equal to minus 188. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்னாச்சுமா? அப்போ 52y equal to minus 188 plus 84. ஸோ இது என்ன கிடைக்கும்? 18 108 4 அப்போ minus 104. அப்போ y equal to எவ்வளோ கட்டு? minus 104 divided by 52. ஸோ டிவைட் பண்ணால் y equal to எவ்வளோ கிடைக்குது? minus 2 வருதா? y equal to minus 2. கரெக்டாமா? சரி, இப்போ y கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து யார் வேணும்? x வேணும். x என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 10x ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்பயுமே வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் அப்படியே டேரெக்டாக எழுதினா போதும், கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 10x minus 2y plus 3z equal to 23. இப்போ y அண்ட் இஜெட்டோட வேல்யூ தெரியும். அப்போ என்னது? 10x minus 2 into minus 2 plus 3 into இஜெட்டோட வேல்யூ 3 equal to 23. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. அப்போ 10x plus 4 plus 9 equal to 23. அப்போ என்னாச்சு? 10x equal to 23 minus 13. அப்போ 10x equal to 10, therefore x equal to 1. அவ்வளோதான் முடியுதுமா. அப்போ காஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம். therefore the solution is x equal to 1, y equal to minus 2 and z equal to 3. இதுதான் வந்து காஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ண ரிசல்ட். இதில் எனர்ஜி டவுட் இருக்குதாம்மா இது வரைக்கும்?